தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது கைது குறித்து தனக்கு போலீசார் தெரியப்படுத்தவே இல்லை என அவரது மனைவி ராணி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். மேலும் தானும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார். கரூரில் இந்த மாதிரி நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தத்தை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் காலையிலேருந்து என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கார். ஆனால் இப்போது நடந்த சாயந்தரத்துலேருந்து ஹெட்லைனில் அவர் கைது பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அது என்னோடய சொந்தக்காரங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னான். அதுக்கப்புறம் நான் டிவி ஆன் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு அவர் கைது பண்ண விஷயமே எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சது. ஆனால் அவர் கைது பண்ணின விஷயம் வீடியோவும் எதுவும் வெளியே வரல. எனக்கு ஃபோனும் பண்ணலை யாருமே. காவல்துறையிலேருந்து எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரிவிக்கல. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நானும் அவருக்கு இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அவர் கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் என்னோடய ஃபோன் அட்டன் பண்ணலை. அவர் எங்கே இருக்காருன்னு அவர் நண்பர் வீட்டில் இல்லைன்னா உறவினர் வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு ரொம்ப கவலையாக தான் எங்கள் மனசில் இருக்குது. என்னோடய ஃபோன் நம்பர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து வாங்கியிருக்காங்க. என்னோடய ஃபோன் நம்பர் காவல்துறைங்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க எதுவும் இது வரைக்கும் எனக்கு ஃபோனும் எதுவுமே பண்ணலை. எனக்கு எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ணலை. அவருக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அவருக்கு எங்கே இருக்காருன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு நான் பார்க்கணும் அவரை. தயவு செஞ்சு எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள். காவல்துறைக்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் டிவியில் என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் நான் டிவி பார்த்தேன். ஹெட்லைனில் கைது பண்ணிட்டோன்னு அந்த வீடியோ எதுவும் வரல. கைது பண்ணோன்ட்டு என்கிட்ட வந்து இன்ஃபார்மும் பண்ணலை, என்கிட்ட சைனும் வாங்கலை. அப்போ அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எங்கே இருக்காரு, நான் அவரை பார்க்கணும், உடனே பார்க்கணும். அவருக்கு ஏதாவது ஆகிடுமோ, இல்லை அஜித்குமார் மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களா உள்ள, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க அவர்கிட்ட. ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து சரியான ஆர்கனைசேஷன் இல்லை, அதனால வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அந்த இடத்துல நானுமே இருந்தேன். நானுமே குழிக்குள்ளே விழுந்து தான் நான் எந்திரிச்சு வந்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போனால் எனக்குமே ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். நாங்களாம் அங்கே போய் அண்ணா வருவார், நாங்கள் பேசுவோம், அண்ணா பார்ப்போம், அவரோட அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக போனோம். என் ஃப்ரெண்டு என் பசங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு தான் போனேன். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், எல்லாமே அங்கே டான்ஸ் ஆடி எல்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் கொண்டாடிட்டு தான் இருந்தோம். திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெரிச்சிட்டு நாங்கள் போய் குழிக்குள்ளே விழுந்துட்டோம். குழிக்குள்ளே விழுந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருத்தன் வந்து கழுத்தில் வந்து நல்லா மிதிக்கிறான், வேணுன்ட்டே மிதிக்கிறான்.